அன்பு நேயர்களே, அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் சொல்ல போகிறேன். சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பயிற்சி தான். 7ஆம் இடத்துல சனி பகவான் 8ஆம் இடத்துக்குறார். அஷ்டம சனி. எல்லாருமே சொல்லி பயமுறுத்திருப்பாங்க. நானும் பயமுறுத்த போவதில்லை, எச்சரிக்கையாக இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி வந்தால் பெரிய பாதிப்பு வராது. ஏனென்றால் அவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். சூரியனுக்கும் சனிக்கும் பக்கம் தான் இருந்தாலும் சூரியன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் சனியுடைய பாதிப்பு குறைச்சிடும். இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும் சனி பயிற்சி வரத்துக்கு முடியும். அடுத்ததாக கெட்ட வழியில் போகக்கூடாது, நல்ல வழியில் ஏற்படணும். கெட்ட செய்கைகள் செய்யக்கூடாது, கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த மாதிரி அதை கடைபிடிச்சு வரணும். பொதுவாக பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கலையும் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்துலேயும் வகை ஏற்படுற வாய்ப்பு இருக்கனால எல்லோருடைய அன்பின் ஆதரவாக இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டேன். அடுத்ததாக கல்வி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடியே படித்து பாஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த கல்வியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடை தாமதம் ஏற்படும். அதுக்கு முன்னாடி நம்ம உஷாராக அதை கவனிக்கணும். ஒரு படிப்பு தொடர்ந்துக்கணும். அது முடிச்சிடணும். இப்படி தான் பண்ணணும். அந்த காலகட்டத்தில் துவங்கக்கூடாதுன்றது தான் விதி. அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது மக்கள் மூலிமா ஏற்படக்கூடிய விரோதம் பகையை வளர்த்துக்கக்கூடாது. மக்களுக்கு நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல பலன் சொல்லணும், அவங்களுடைய ஆதரவாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். வெளி வட்டார பழக்கவழக்கங்கள்லாம் நம்ம நட்புகள் ஏற்பட்டிருப்பாங்களா, அவங்ககிட்டலாம் அன்பாக ஆதரவாக இருக்கணும், பகைச்சிக்கூடாது. இல்லைனா அவங்க ஒன்று மேலே ஒன்று சொல்லி ஒரு தனியாக ஒரு கும்பல் ஏற்படுத்தி உங்களை கவிழ்க்க பார்ப்பாங்க, உங்களை முதலை குத்த பார்ப்பாங்க, கீழே தள்ளி பதிக்க பார்ப்பாங்க. இப்படிலாம் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக முன்னோருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். நிறைய புண்ணிய ஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம், கல்வி, இது மாதிரிலாம் பார்த்துக்கலாம். அவங்களுடைய எதிர்காலத்து திட்டமிடுதல் எல்லாமே முன்னாடியே செஞ்சு வச்சுக்கணும். தனி பேச்சில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும். அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிக்கணும். அடுத்தது அவங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் இந்த மாதிரி சாணங்களையும் பார்க்குறார். அப்போ எல்லாமே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கவனமாக இருந்து தீர்த்துக்கணும். வேலையை காப்பாற்றிக்கணும். தொழிலில் ஈடுபடுத்தினா தொழிலை தக்க வச்சுக்கணும். வியாபாரத்தை நல்லா வளர்ச்சி உள்ளதாக ஆக்கிக்கணும். எல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். முன்னாடியே அதுக்குன்னு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக நடந்து கொண்டு வரணும். போட்டி பந்தயங்கள்லாம் ஈடுபட்டுருந்தால் இப்போ முன்னாடி ஈடுபட்டுக்கலாம். தனி பேச்சில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருந்து ஈடுபடணும். வெற்றி பெற்றாலும் இப்போ சில பேர் பார்த்துருப்பீங்க, வெற்றினா அது வெற்றி செல்லாதுன்னுவாங்க, கேஸ் போடுவாங்க. இது மாதிரிலாம் கூட நடக்கும். அதுக்காக தான் இந்த பதிவு. அப்போ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரங்கள் இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய சனி பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நிறைய தானம் பண்ணுங்கள். பெரியவர்களுக்கு, நிறைய வயதான முதியோர்களுக்கு முதியோர் எல்லாம் போயிட்டு வாங்க. நிறைய உதவி ஒத்துழைப்பு பண்ணிட்டு வாங்க. ஆன்மீகத்தில் இருக்கிற சாதுக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளா நடக்குது. அப்போ அவங்க ஏகப்பட்ட சாதுக்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சாதுக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணலாம், நிறைய பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். இந்த சனிப்பயிற்சி காலத்தில் நீங்கள் உங்களுக்கு சூட்சமான தெய்வமாக சொல்லப்படுது சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்த சரபேஸ்வரர் நீங்கள் வணங்கி வரணும். சனிப்பயிற்சி காலத்தில் அவர் கெட்டியாக பிடிச்சிக்கணும். பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் 4:30 ராவு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபடுத்து ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா சிவன் கோயிலுமே அந்த வழிபாடு பண்ணுவாங்க. அதில் நீங்கள் கலந்துக்கலாம். அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவர் வழிபட்டு வரணும். அவருடைய ஸ்லோகம், காயத்ரி சொல்லிட்டு வரலாம். அவருடைய படம் இருந்தால் பாக்கெட்டில் வச்சுன்னு போகலாம், வீட்டில் வச்சு வழிபடலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். சரபேஸ்வரரை கெட்டியாக பிடித்து கொண்டு வழிபட்டுக்கலானால் இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய
கெடுபலன் குறிந்த பலனாக இப்படி சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.